ஈசனின் திருவிளையாடல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசன் கிழவன் வேஷம் போட்டுட்டு பார்வதி அன்னையை பார்க்க போகிறாரு. அது முழு கதையை தாங்க பார்க்க போகிறோம். இமாலய பிரதேசத்தில் பார்வதி தேவியார் தவம் மேற்கொண்டுள்ள தவச்சாலையை சென்றடைந்தார் சிவபெருமான். அப்போ பார்த்தீங்கன்னா, தேவியாரின் மன உறுதியினை முதலில் சோதித்தறிய விரும்பினார். குடுகுடு கிழவனாக தோற்றம் கொண்டார். அவருடைய நாகபரணங்கள் யாவும் ருத்ராட்ச மாலைகளாகின. அவருடைய புலித்தோல் ஆடை கந்தலாடையாக மாறியது. கையில் இருந்த சூலம் கைத்தடியாக மாறிற்று. பார்வதி தேவியாரின் பூஜைக்காக மலர்கள் பறிக்க வந்த தோழி ஒருத்தி அந்த கிழவனை பார்த்தாள். அருகில் சென்றால் அந்த கிழவனை பார்த்து வினவினர். நீங்கள் யாரு, இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க, யாரை பார்க்கணும் அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பியுள்ளார். ஐயா பெரியவரே, தாங்கள் யாரோ, இந்த பக்கமாக என்ன வேலையாக வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு கிழவ உருவில் இருந்த ஈசன், மகளே, பர்வதராஜனின் புத்திரியான பார்வதி தேவியார் இந்த வனத்திலே தவச்சால்வ நிறுவி தவம் இயற்றுகிறாளே என கேள்விப்பட்டேன். அவளது தவ மேன்மையை கண்டு ஆசி வழங்கி செல்லவே வந்தேன் என்றார். அவளும் மனம் மகிழ்ந்து பார்வதி தேவியார் இருக்கும் இடம் நோக்கி கிழவரை அழைத்து கொண்டு சென்றாள். அந்த செய்தியை இன்னொரு தோழி மூலமாக முன்பே அறிந்த பார்வதி தேவியார் அவரை வரவேற்க ஆயத்தமானாள். தன் இருப்பிடம் வந்த முதியவரை பார்வதி தேவியார் எதிர்கொண்டு வரவேற்றார். குழந்தாய், உனக்கு குறையேதும் இல்லை என்று வாழ்த்தியவராய் உள்ளே சென்றார் முதியவர். பார்வதி தேவியார் அவரிடம், பெரியவரே, தங்களை கண்டதே நான் செய்த பாக்கியமே என்றாள். விஜயை என்ற தோழி ஓர் இருக்கையை எடுத்து போட்டு பெரியவரை அமருமாறு கூறினாள். ஈசன் தன் தேவியாரை பார்த்தபடியே ஆசனத்தில் அமர்ந்தார். பெண்ணே, உன் அழகை பற்றி பலரும் சொல்ல நான் கேட்டுள்ளேன். ஆனால் இப்போது எப்படி உலர்ந்து போய்விட்டாய்? யாரை குறித்து நீ தவம் இயற்றுகின்றாய் என கனிவுடன் கேட்டார். பார்வதி தேவியார் நாணத்துடன் தலை கவிழ்ந்தார். அருகில் இருந்த தன் தோழியான விஜயை பார்த்தாள். அவளும் பேசினாள். பெரியவரே, பர்வதராஜனின் புத்திரியான பார்வதி தேவியார் பரமேஸ்வரனை குறித்து கடும் தவம் இயற்றுகிறார். அப்பெருமானையே திருமணம் செய்து கொள்ள விருப்பம் கொண்டுள்ளார் என விளக்கினாள். அதனை கேட்ட முதியவர் கடகடவென்று பெரிதாக நகைத்தார். பிறகு, பெண்ணே, உன் நோக்கம் மேன்மையானதுதான். ஆனால் அது நிறைவேற எத்தனை சாத்தியம் உள்ளது என உணர வேண்டாமா என்று கேட்டார். பார்வதி தேவியார் மேனி நடுங்கியது. சுவாமி, என்ன சொல்கின்றீர் என ஒருவித படப்படப்புடன் கேட்டார். முதியவர் விளக்கினார். வேத முதல்வனா இறைவனை நீ மணக்க விரும்புள்ளாயா? அதனை அந்த பெருமான் ஏற்றுக்கொள்வாரா? எளிதில் அடையக்கூடிய பொருளா அவர்? அவர் பரம்பொருளானாயிற்றே. அவரை விரும்பி நீ உன் இளமையை எல்லாம் ஏன் வீணாக்கிக் கொள்கின்றாய் என பெண்ணிடம், அதாவது பார்வதி தேவியாரிடம் அவர் வினவுகிறார். இந்த இளம் வயதில் கஷ்டப்பட வேண்டாம், பேசாமல் அரண்மனைக்கு திரும்பி போய்விடு என்றார். பார்வதி தேவியார் முகம் சுருங்கியது. பெரியவரே, என் தவத்திற்கு இறைவன் இறங்கவில்லை என்றால் அதற்காக நான் பின்வாங்கப் போவதும் இல்லை. என் தவத்தை மேலும் கடுமையாக்கி என் உயிரை போக்கிக் கொள்வேனே தவிர நிச்சயமாக அரண்மனைக்கு திரும்ப மாட்டேன் என்றார். இன்னும் பலவாறாக பார்வதி தேவியார் மனதை கலைக்க பார்த்தார். முதியவர் வேடத்தில் இருந்த ஈசன். ஆனால் தேவியார் மனம் குலையவில்லை. முதியவர் தேவியாரிடம், பெண்ணே, அந்த ஈசனை மறந்துவிட்டு என்னை மணந்து கொள். அந்த சடையனை விட நான் உன்னை பல மடங்கு உயர்வாக பார்த்து கொள்கின்றேன் என்றார். பார்வதி தேவியார் துடிதுடித்து போனார். தன தோழியாரை பார்த்தார். இந்த முதியவரின் எண்ணம் சரியில்லை. துஷ்டனை கண்டால் தூர விலகிச் செல்ல வேண்டும். அதனால் வாருங்கள், நாம் இங்கிருந்து எழுந்து சென்று விடுவோம் என்றார். தன் தோழி பார்வதி தேவியாரை வாயிலை நோக்கி நடக்கத் தொடங்க, அப்போது பார்வதி, நீ போக வேண்டாம், நானே செல்கின்றேன், என்னை பார் என கூறினார். அந்த குரலிலே நிறைய மாற்றம் தெரிந்தது. பார்வதி தேவியார் திரும்பி பார்த்தார். அங்கே அந்த முதியவரை காணவில்லை. நந்தி போன்ற கணங்கள் சூழ்ந்திருக்க ரிஷப வாகனத்தின் மீது அமர்ந்தவராக பரமேஸ்வரன் காட்சி தந்து கொண்டிருந்தார். சிவபெருமானே முதியவராய் விளையாடியுள்ளார் என்பதை உணர்ந்த தேவியாரின் மேனி நடுங்கியது. தன்னை அறியாமலும் கை கூப்பி நின்றாள். சுவாமி, தாங்கள் யார் என்று அறியாமல் உதாசீனப்படுத்த துணிந்தேன். என் குற்றத்தை பொறுத்தருள வேண்டும் என்றாள். அதற்கு ஈசன், பார்வதி, உன் மன உறுதியை சோதிக்கவே இந்த விளையாட்டை நடத்தினேன். இனி நீ தவம் மேற்கொள்ள தேவையில்லை. அரண்மனைக்கு திரும்புவாயாக. நான் நாளையே உன்னை மனம் செய்து கொள்ள நேரில் வருவேன் என்றார். ஈசன் மறைந்தார். அந்த செய்தியினை அறிந்த பர்வதராஜனின் விரைந்து அங்கு தன் மகளை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு திரும்பினான். அப்போது
அங்கே நாளை திருமணம் நடக்க உள்ளது என அனைவரிடமும் சொல்லி அனுப்பினர். இவ்வளோதாங்க இந்த கதை. நாளை எப்படி உங்களுக்கு திருமணம் நிகழ்ந்தது அப்படிங்கிற செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.